நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள், ஆனா பல நூற்றாண்டுகளா. அந்த ஒரு நாள்ல 3 பெரிய கணித மேதைகள் இந்த உலகத்தையே மாத்திருக்காங்க. வாங்க, அவங்களோட சுவாரஸ்யமான கதையை இன்னைக்கு பார்க்கலாம். ஆமாங்க. ஏப்ரல் 15 பார்க்க சாதாரண நாள் மாதிரியே தெரியலாம். ஆனா கணித வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன் தெரியுமா? ஏன்னா இதே ஏப்ரல் 15ஆம் தேதி தான் வேற வேற வருஷங்கள்ல வேற வேற நாடுகள்ல சில அபாரமான மூளைக்காரங்க நம்ம உலகத்தையே புரட்டி போட்டிருக்காங்க. வாங்க, அவங்கள பத்தி ஒருத்தர் ஒருத்தரா தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இந்த பயணத்துக்கு இந்த டைம்லைன் தான் நம்மளோட மேப். ஓகே, இப்ப நம்மளோட முதல் கேள்விக்குள்ள போகலாமா? இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கெல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க இல்லையா? எப்படி அவ்ளோ பெரிய 3D உலகத்தை உருவாக்குறாங்க? மணிக்கணக்கா அது கூட நாம சுத்தி வர்றோமே, அந்த மாயாஜால உலகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் ஏப்ரல் 15, 1809ல பிறந்த ஹெர்மன் கிராஸ்மன் அப்படிங்கிற ஒரு தட்ட தான் இருக்கு. இவரை ஃபாதர் ஆஃப் வெக்டர்ஸ்னே சொல்லுவாங்க, அதாவது வெக்டர்களின் தந்தை. ஏன் தெரியுமா? ஏன்னா சாதாரண ஆல்ஜிப்ராவை வச்சு புள்ளிகள், கோடுகள், திசைகள் இது எல்லாத்தையும் விவரிக்கிற ஒரு புதுவிதமான கணிதத்தையே இவர் உருவாக்குனாரு. இப்ப நீங்க பாக்குற 3D கிராஃபிக்ஸ், விளையாடுற வீடியோ கேம்ஸ், பெரிய பெரிய சினிமா படங்கள்ல வர ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போட்டதே இவரோட இந்த கண்டுபிடிப்பு தான். சொல்லப்போனா நீங்க விளையாடுற ஒவ்வொரு கேமும் இவரோட கணிதத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு பிரம்மாண்டமான உலகமும் ஒரு சின்ன கணித ஐடியால இருந்து தான் வந்திருக்கு. ஒரு சின்ன யோசனைக்கு எவ்ளோ பெரிய சக்தி இருக்கு பாத்தீங்களா? ஓகே, நம்ம இன்னும் ஏப்ரல் 15ல தான் இருக்கோம். ஆனா இப்போ டைம் மெஷின்ல ஏறி நேரா 1932க்கு போக போறோம். அங்க நாம யார பார்க்க போறோம்னா? சரி, அடுத்த கேள்வி. நீங்க ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது உங்க போன்ல இன்டர்நெட் ஸ்பீட் காட்டுமே, அது எப்படி கரெக்டா கணக்கு பண்ணுது? இவ்ளோ குழப்பமா கோடிக்கணக்கான டேட்டா வந்துட்டு போகுது, அதையெல்லாம் எப்படிதான் அளக்குறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதிலும் ஏப்ரல் 15ஆம் தேதியில தான் இருக்கு. ஆனா வருஷம் 1932. இதுக்கு காரணம் ஜான் டி லூயிஸ். இவரை நம்ம இன்டர்நெட் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு கூட சொல்லலாம். லார்ஜ் டீவியேஷன் தியரி அப்படின்னு ஒரு கணித முறையை வச்சு இந்த டெலிகாம் நெட்வொர்க்ல போற டேட்டாவை எப்படி அளக்குறதுன்னு கண்டுபிடிச்சாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய கூட்ட நெரிசல்ல மக்கள் எப்படி நடந்துப்பாங்க, எங்க போவாங்கன்னு கணிக்கிற மாதிரி இன்டர்நெட்ல டேட்டா எப்படி பயணிக்கும்னு இவர் கணிச்சாரு. அதனாலதான் நாம எந்த தங்கு தடையும் இல்லாம வீடியோ பார்க்க முடியுது, ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியுது. நம்மளோட ஒவ்வொரு ஆன்லைன் ஆக்டிவிட்டிக்கும் பின்னாடி இவரோட கணிதம் இருக்குன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? அதாவது பாக்குறதுக்கு ஒரே குழப்பமா இருக்கிற இந்த இன்டர்நெட்குள்ளேயும் ஒரு சீரான கணித ரிதம் ஒழிஞ்சிருக்கு. பாருங்க, அதே ஏப்ரல் 15, ஆனா பல வருஷங்கள் கழிச்சு வேற ஒரு நாடுல இதை விட ஒரு பெரிய ஐடியா உருவாகுது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு வைரஸ் மக்கள் மத்தியில எப்படி பரவும்னு விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமா கணிக்கிறாங்க? அதுக்கான மாடல்களை எப்படி உருவாக்குறாங்க? இதுக்கு பதில் கொடுத்தவர் ஜார்ஜ் ஓஸ்டர். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் பிறந்தது ஏப்ரல் 15 இல்ல, ஆனா இதே ஏப்ரல் 15, 2018ல தான் இவர் காலமானார். இவரை பயாலஜிஸ்டோட கணக்கு வாத்தியார்னு சொல்லலாம், அதாவது த பயாலஜிஸ்ட்ஸ் மேத்தமெட்டிஷியன். இவர் என்ன செஞ்சாருன்னா, ரொம்ப சிக்கலான உயிரியல் அமைப்புகளையும் உயிரினங்கள் ஒன்னோட ஒன்னு எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிறதையும் கணக்கு போட்டு மாடல்களா உருவாக்கினாரு. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆரம்பிச்சு பெரிய பெரிய நோய்கள் எப்படி பரவுதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க இவரோட ஆராய்ச்சி ரொம்பவே உதவுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையே சில கணித விதிகளை பின்பற்றி தான் இயங்குது. நாம அதை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 பேரையும் யோசிச்சு பாருங்க. வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாடு. ஆனா அவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. இந்த குழப்பத்துக்குள்ள என்ன பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு? அவங்க அந்த கேள்விய கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட 3D கேம்ஸ் இருக்கு, தடையில்லாத இன்டர்நெட் இருக்கு, நோய்களை பத்தி ஆழமா புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எல்லாரும் பேட்டர்ன் சீக்கர்ஸ். அவங்க ஒழிஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை தேடுனாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க